வணக்கம் நேயர்களே. நமது NRS ராயல் தொலைக்காட்சியின் யார் பக்கம் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த அமர்வு மிக முக்கியமான ஒரு கருத்தியலை மையப்படுத்தி அமர்ந்திருக்கிறது. அதாவது விளைநிலங்கள் பத்திரப்பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிற தடை உள்ளபடியே வேளாண்மையை வளர்க்குமா அல்லது உழவர்களை பாதுகாக்குமா என்கிற கேள்வியை முன்வைத்து இந்த அமர்வை உண்டாக்கியிருக்கிறோம். இந்த சிறப்பான அமர்வுக்கு நம்மிடையே வருகை புரிந்திருக்கும் 3 சிறப்பு விருந்தினர்களை முதலாவது நிகழ்ச்சியின் நலன் கருதி நாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். வழக்குரைஞர் திரு KKN கணேஷ் அவர்கள் நம்முடைய நிலைத்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல் வழக்குரைஞர் ராமஜெயம், சமூக ஆர்வலர் R ஃபாத்திமா ஆகியோரை வைத்து இந்த அமர்வை நாம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இந்த அமர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று உங்கள் மனதிலே ஒரு கேள்வி எழலாம். அதாவது முக்கியமான வணிகமாக மாறிவிட்ட இந்த வீடு மனை நிலம் போன்ற இந்த துறை மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு துறையாக, வியாபார துறையாக, மிக வேகமாக வளர்கின்ற ஒரு துறையாக இருக்கிறது. குறிப்பாக இது ரியல் எஸ்டேட் துறை என்று. இந்த துறை மிக வேகமாக வளர்ந்து அப்படியே நின்று விட்டது என்று சொல்லலாம். இந்த சூழலில் பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய விளைநிலங்களை யாரும் அவ்வளவு எளிதாக வாங்கிவிட முடியாது. தமிழகத்தில் வாங்குகிறது போல அண்டை மாநிலங்களில் நாம் விளைநிலங்களை வாங்குவது மிகவும் கடினம். அதற்கேற்ப சட்டங்கள் அங்கே கடுமையாக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த நிலத்தை வேண்டுமானாலும் வாங்கி தங்களுடைய பயன்பாட்டுக்கு அதனை மாற்றிக்கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும். அந்த வகையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு நிலங்கள், விளைநிலங்கள் மாயமாகி போய் கட்டட காடுகளாக காட்சியளிக்கிறது என்பது உண்மை, நீங்கள் அறிந்தது. இது தொடர்பாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் இந்த நிலம் வீடு மனை சங்கங்களை சேர்ந்த அந்த வேலையை செய்கிறவர்கள், தரகர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்று மாதந்தோறும் 2 ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதற்கான முடிவு எவ்வாறு வரும்? இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டம் வெறும் இந்த நிலம் சார்ந்த பத்திரப்பதிவை உயர்நீதிமன்றம் தடை செய்ததற்காகவா அல்லது வேறு நோக்கங்களுக்காகவா என்பதை நாம் தீர விசாரித்து நாம் ஆய இருக்கிறோம். இந்த அமர்வில் முதலாவது கேள்வி சமூக ஆர்வலர் திரு ஃபாத்திமா. இந்த விளைநிலங்கள் பத்திரப்பதிவு செய்வதில் அரசு திடீரென ஒரு தடையை ஏற்படுத்தி இருப்பது எதற்காக நினைக்கிறீங்க? விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் மிக முக்கியமா தமிழ்நாட்டோட மக்களோட வாழ்வாதாரம், அடிப்படை உணவு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பாதுகாக்கும் விதமாக தான் சீஃப் ஜட்ஜ் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. அதுல முதல்ல வழக்கு தொடர்ந்தது, என்னோட பேர் R ஃபாத்திமா, கேர் ஆஃப் டிராஃபிக் ராமசாமி, எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம். நான் தான் முதல் வழக்கை தொடர்ந்தேன் சென்னை உயர்நீதிமன்றத்துல. அதனாலதான் உங்களை தேடி கண்டுபிடிச்சு அதன் பிறகுதான் இதுல முக்கியத்துவமா இப்ப போராடிக்கிட்டு இருக்கிற வழக்கறிஞர்கள், மற்ற சமூக ஆர்வலர்கள்லாம் மறுபடி தான் தொடர்ந்தாங்க. இது 2 வருடம் 3 வருட காலங்களுக்கு முன்பாகவே நான் அந்த ஸ்பாட்டுக்கே போய் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தது டிராஃபிக் ராமசாமி ஐயா. எதுவா இருந்தாலும் நான் நேரா பார்த்து அதை போட்டோகிராஃப் எடுத்து அதை ஆவணமா கோர்ட்ல அதுக்கு உண்டான விஷயங்களை சேவ் பண்ணி ஃபைல் பண்ணிடுவேன். ஃபைல் பண்ணி இதுவரைக்கும் என்னோட வழக்குகள் 2 வழக்குகளை தவிர, இந்த 3 வருடங்கள்ல 2 வழக்குகளை தவிர எல்லாமே டிஸ்போசல் வித் ஆர்டர் தான். ஆர்டர் தான் போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த விளைநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கும். அதுக்கும் நல்ல ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த விளைநிலங்களை பயிர் விளையக்கூடிய பூமியை எந்த சர்வே நம்பர்ல எந்த உரிமையாளர் அதை மனைகளா மாற்றுறாங்களோ, வேற விதமா கையாளுறாங்களோ, அவங்களோட டீட்டெயிலோட ஃபைல் பண்ணா அதை உடனடியா அரசுடைமையாக்கிறதுக்கு உண்டான அந்த உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப நடக்கிறதுக்கும் என்னோட வழக்குக்கும் சின்ன டிஃபரெண்ட் அதுதான். இவங்க இது சம்பந்தமா போராடுறவங்க எல்லாம் விவசாயிகளோட வயிற்றுல அடிக்கிற செயல்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ, விவசாயிகளை வாழ வைக்கணும்னா மனைகள் ரிஜிஸ்டர் ஆகிறத அடிப்படையிலே தடுக்கணுங்கிற மிக முக்கியமான விஷயத்த இந்த சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் கையாண்டிருக்காங்க. இது சார்ந்த கேள்வி இன்னொன்னு இருக்கு உங்ககிட்ட. நீங்க சொன்ன பதில்ல இருந்து ஒரு கேள்வி,
திரு KKN கணேஷ், நீங்க இந்த சட்டத்தின் தடையை எப்படி பார்க்குறீங்க? இது உழவர்களுக்கு மிகவும் பயனுடையதா இருக்குமா, அல்லது விளைச்சலை அதிகப்படுத்துமா, வேளாண்மையை உயர்த்துமா? முதலில் நம்ம NSR ராயல் டிவி உலக தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இதை பொறுத்த வரைக்கும் அரசு தடை, இது நீதிமன்றத்தில் கொடுத்த தடையை என்ன காரணம் மெயினா அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, லாஸ்ட்ல இப்போ இந்த ஒரு வெள்ளம் ஒன்று நம்மளுடைய சென்னைக்கு இப்போ கடந்த 2015 நவம்பர் டிசம்பர்ல ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக சென்னையில் பெரும்பான்மையான இடங்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளானது. அதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி இடம்லாம் they have acquired, அதாவது அதை ஆக்கிரமிப்பு செய்தும் அதில் மௌலிவாக்கம் போன்ற மௌலிவாக்கத்தில் உள்ள அந்த பில்டிங் கட்டிடம் அந்த 2015 ஜூனில் நடந்த ஒரு 11 மாடி கட்டடம் அப்ரூவல் இல்லாமல் ஆனது. இது போன்ற இதை ஆராய் செல்லும் போதுதான் இவை அனைத்தும் விவசாய நிலத்தில் சார்ந்த ஏரி புறம்போக்கு என்று சொல்வார்கள். அது போட் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று ஒரு வழிகாட்டுதல் உண்டது ரெவென்யூல. அதாவது கலெக்டர் ஸ்டாண்டிங் ஆர்டர், போட் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ற 2 வழிகாட்டுதல்கள் உண்டு. அந்த இரண்டையும் பாரபட்சமின்றி மீறி இந்த நில இடைத்தரகர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அதை கட்டிடங்கள் பிளாட் போட்டு வித்தது. பிளாட் போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பற்ற அந்த சாயிலுடைய சிறத்தன்மை, அந்த ஒரு கட்டடம் தாங்குமா என்று அந்த ஒரு லூஸ் சாயில் கூட ஒரு உதிரியான ஒரு மணல் பகுதியை சார்ந்த இடத்திலேயே அவர்கள் ஏரியை ஆக்கிரமித்தும் கட்டி மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இது உயர்நீதிமன்றம் தடை வழங்கியுள்ளது என்று நான் கருதுகிறேன். பிறகு இது விவசாயம் பாதிக்கப்படுமா என்று தாங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக இது விவசாயம் பாதிக்கப்படுவதல்ல, விவசாயமே முற்றிலும் அழிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீதமுள்ள நிலங்களையும் இவர்கள் நிச்சயமாக இதை ஆக்கிரமித்து அவர்கள் கட்டிடம் கட்டிவிடுவார்கள் நிச்சயமா. ஏன்னா ஆல்ரெடி நகர்ப்புற சட்டம் என்று ஒன்று உள்ளது. அதன்படி அப்ரூவல் என்று அதாவது அங்கீகாரம், எந்தெந்த நிலங்களுக்கு அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்கின்ற முறையெல்லாம் ஆல்ரெடி வகுத்துள்ளார்கள். அதன்படி நிச்சயமாக இனி இன் ஃபியூச்சர், அதாவது இனி மேற்பட்டு வரக்கூடிய ஒரு பத்திரப்பதிவு எல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இது தடையா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்தை நான் இங்க திரு ராமஜெயம், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விளைநிலம் இனிமே பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்கிற சட்டம் எதை முன்னிறுத்தி வந்திருக்கிறது? கண்டிப்பாக, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 22A அப்படின்றது இன்சர்ட் பண்ணாங்க அமெண்ட்மெண்ட்ல. இது 96, 97 கொண்டு வந்த நோட்டிபிகேஷன் தான். அந்த நோட்டிபிகேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு இருக்கிற லேஅவுட் மட்டும் விற்கணும், அப்ரூவ்டு இருக்கிற மனை மட்டும் தான் விற்கணும், இல்லைன்னா டாக்குமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொண்டு வந்தது. ஆனா இப்போ டோட்டலாவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டே அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 90-95% யாருமே அப்ரூவ்டு வாங்கல. அப்ரூவ்டு வாங்கினவங்க எல்லாமே எதுக்காக வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா லோன் பர்பஸ்க்காக தான். இந்த ஸ்டே முன்னாடி பாத்தீங்கன்னா லோன் பர்பஸ், வீடு ஒரு மனை வாங்கினா லோன் கிடைக்கும் 80%, 90% இருக்கிறதா அப்ரூவ். கிராமப்புறம், நகர்ப்புறம், மாவட்டம், தாலுகா இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா 95% அப்ரூவ்டு கிடையாது. இப்ப திடீர்னு ஸ்டே அப்படின்னு சொன்ன உடனே இப்ப மொத்த இடமும் விற்க முடியல. அதாவது ஒரு கல்யாணம் பண்ண முடியல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருப்பார் பொண்ணுக்குன்னு, ஒரு பையன் படிக்கிறதுக்கு சேர்த்து வாங்கி வச்சிருப்பார், இப்ப எதையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு சொத்தை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அசையாத சொத்து என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் செக்ஷன் 17 பிரகாரம் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணாதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்டே செல்லும். அப்படின்னும் போது இப்ப திடீர்னு அசையா சொத்தெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இட்ஸ் எகென்ஸ்ட் த லா தான். அது டீட்டெயிலா நான் சொல்ல வரல. ஆக மொத்தம் இந்த சொத்தால, இந்த தேவால தமிழ்நாட்டினுடைய 60% இருந்து 50% பொருளாதாரம் முடங்கி உள்ளதுதான் என்னுடைய தாழ்மையான. மீண்டும் உங்ககிட்டே வரும். இல்ல, இது குறித்து அவர் நம்ம நண்பர் வழக்கறிஞர் சொன்னது நான் இங்க ஆட்சேபனை பண்றேன். ஏன்னா இதுக்காக உங்களுக்கு ஒரு பாரம்பரியமா ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்றா ஒரு மெரினா பீச் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? எந்தெந்த நிலங்களை நாம் கட்டட பணிகள் ஏற்படுத்த முடியுமோ அந்தந்த இடத்துல தான் நம்ம கட்ட முடியுமே ஒழிய நாம மூதாதையர் காலமா நாங்க அப்ரூவல் இல்லாம இருக்குன்னா சட்டத்துக்கு முரண்பானது. நீங்க அது லோன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்க அப்ரூவல் வாங்குறீங்க. அப்ரூவல் வாங்கின இடத்துக்கு வாங்கிதான் நீங்க இது வீடு கட்டணும். அந்த மாதிரி ஒரு முறைப்படுத்தப்படாத இடங்களில் நிச்சயமாக இது ஏற்புடையதே அல்லன்னு நான் இதுல விளம்பரங்கள் நிறைய மக்களை திசை திருப்பி விட்டுருது. நீங்க இறங்கின உடனே ஏர்போர்ட்டை பார்க்கலாம், இறங்கின உடனே பேருந்து நிலையம் தான்,
இந்த பக்கம் திரும்பினா ஸ்கூல், இந்த பக்கம் திரும்பினா காலேஜ் அப்படின்னு சகல வசதிகளையும் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி ஜனங்களை மூளைச்சலவை செய்து இந்த தலையங்கத்திலே ஒரு சின்ன இது ஏன்னா இது வந்து லஞ்ச லாவண்யங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு தளமாக நான் இதை நான் பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு விவசாயம் சார்ந்த பகுதியோ ஒரு ஏரி சார்ந்த பகுதியோ இது போன்ற இடத்துல வந்து நீங்க வந்து பிளாட் போடுறீங்க அப்படின் போது டெஃபினட்டா என்ன அங்க இருக்கிற லோக்கல் வருவாய்த்துறை வட்டாட்சியர் இருக்காருல்ல, தாசில்தார் கிட்ட ஒரு லஞ்ச லாவணிகள் உருவாக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினோம் அப்படிங்கறதுனாலதான் இது வந்து தடை வீச்சது முற்றிலும் சரி என்று நான் பெரிய அளவில் கையூட்டு நடப்பதற்கு வந்து அது மிகப்பெரிய தளமா இருக்கு. பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு, இங்க பீச் இருக்கு, இது இருக்குன்னா பக்கத்துல அதுக்கு மெரினாலே நீங்க பிளாட் சொல்லலாம். அங்கேயே மெரினாமே ஒருத்தர் வித்த கதையில அதை கூட வாங்கினவங்க வந்து மத்திய அரசு நிறுவனம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்கியிருக்காங்க, கடலை காட்டி வித்திருக்காங்க. ஏன்னா இதுல என்னன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் என்று சொல்வார்கள். அதாவது வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து எந்த இடத்த வந்து நீங்க வந்து பதிவு செய்ய போறீங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க பாக்கணுங்கிறது அவங்களோட சட்டமே கிடையாது. அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வருதோ அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க உடனே இமீடியட்டா வந்து பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்க. அதோட ஃபேட் என்ன ஆகுது பின்னாடின்னு பாத்தீங்கன்னாக்கா இது போன்ற லஞ்ச லாவணிகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறது ஒரு தளமாவும் அந்த அளவுக்கான விழிப்புணர்வு என்ன வந்து மக்கள் கிட்ட அது ஒரு விழிப்புணர்வு நிச்சயமா அது ஏற்படுது. இதனால என்னுடைய கருத்து என்னன்னா பொருளாதார நிச்சயமா வந்து பொருளாதாரம் மேலோங்கும்னு நினைக்கிறேன். நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி விளையிற நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி பிளாட்டா போட்டு கோடு கோடா கிழிச்சு ரோட போட்டு சாலையை போட்டு அந்த ரோட்டுக்கும் இன்னொரு ரோட்டுக்கும் இடையில முழங்கால தண்ணி இடுப்பளவு தண்ணி நிக்குது, நிறைய புல்லு புதரெல்லாம் மண்டி இருக்குது. அப்ப அது விவசாய நிலங்கிறது தன்னை தானே பிரதிபலிச்சுக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்சா நம்மளோட எதிர்கால சந்ததி என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம என்ன கல்லு மண்ணு மரத்தையா திங்க முடியும்? மண்ணைய மணலும் கல்லு சுண்ணாம்பல்லாமா திங்க முடியும்? நிச்சயமா விளைநிலங்கள்ல விளையக்கூடிய தானியங்களை தான் சாப்பிட முடியும். நாம நெல் முதற்கொண்டு அதுதான் நம்ம விவசாயங்கிறது நம்மளோட இந்தியாவோட முதுகெலும்புன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அந்த முதுகெலும்பை உடைச்சிட்டு இந்தியாவில நாம என்ன பண்ண போறோம்? மிக குறிப்பா தமிழகத்துல என்ன பண்ண போறோம்? இப்ப இது தொடர்பா நீங்க முதல் முறையா வழக்கு போட்டீங்க. ஏன் வந்து உழவர்கள் பக்கமோ இல்ல வேளாண்மை செய்கிற மக்கள் பக்கத்துல இருந்து இந்த வழக்கு வரல? இதுக்கான நான் ஒரு விவசாயியோட மகள். இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரிய தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் எழுந்தது, பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்றாங்க. ஆனா இந்த விவசாய நிலங்கள் இப்படி கொள்ளை போகிறதை பார்த்து விவசாயம் சார்ந்த நாடுதான், உழவு சார்ந்த நாடுதான் நம்ம நாடு. ஆனா அதுக்காக யாருமே குரல் கொடுக்கல. நிறைய பேர் குரல் கொடுக்கறாங்க, வெளி உலகத்துல தெரியாம இருக்காங்க, கொஞ்சம் தான் தெரியுது. விவசாயிகள் போராட்டம் டெய்லி அன்னன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. மிக முக்கியமா அந்த தஞ்சாவூர் பகுதி, இந்த மாதிரி அந்த டெல்டா மாவட்டங்கள்ல டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில விவசாயிகள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. விவசாய நிலத்தை மீட்டெடுக்கணும்னு பல விவசாயிகளோட கோரிக்கையின் பேர்ல தான் ரவி ராமசாமி கிட்ட நான் சொல்லி எங்க சார் வந்து என்னென்னது செய்யணுங்க அவரோட வழிகாட்டுதலின்படிதான் இதை நான் செஞ்சேன். விவசாய நிலங்கிறது மீட்டெடுக்க கூடிய ஒரு விஷயம்தான். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். பொருளாதார லாசுங்கிறது இதுல இல்லவே இல்லை. பொருளாதாரத்தை பாதுகாக்கிறோம், விவசாய நிலங்களை மீட்டெடுக்கிறோம், மறுபடியும் விவசாய நிலமாவே பராமரிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதை விட்டுட்டு நம்ம மீட்டெடுக்கும் போது அந்த நிலம் இறந்து போன நிலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல அதை பதப்படுத்தி சரி பண்ணிட முடியும். மேல பேசுவோம். இல்ல இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சகோதரி சொல்றது வந்து நான் ஒரு பார்த்து தான் நம்ம அதை ஏற்றுக்க முடியும். காரணம் என்னன்னா இந்த விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அரசு சப்சிடி, அதாவது வந்து உங்களுக்கு இந்த தொகையோ அந்த விவசாய திட்டத்தை மேம்படுத்தக்கூடிய முறையான தொகையோ இதோ வந்து சரியா போய் சேர்றது இல்லை. இவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு லோன் வாங்குறாங்க, ஒரு கரும்பு இது ஒரு பயிருக்காக பயிர் லோன் வாங்கிடுறாங்க, அதை வந்து முறையாகவும் செலுத்துறதும் இல்லை. காரணம் என்னன்னாக்கா அந்த அரசாங்கத்தில் வரக்கூடிய அந்த உபரி தொகையை சரியா ரீச் ஆகாததுக்கும் ஒரு காரணம். இதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, விரக்தியாகி இனிமேல் நம்மளால விவசாயத்தை நம்ம மேம்படுத்த முடியாதுங்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட்டுக்கிடம் அவருடைய இடத்தை அடமானம் செய்து கொள்கிறார்கள், அவருடைய தன்மானத்தையே இந்த இடத்துல அடவு வைக்கிறாங்கன்னு சொல்றேன். இதுவும் ஒரு காரணமா இருக்கும். நிச்சயமா வந்து இந்த விவசாயம் அழிஞ்சு போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அதனால அரசு வந்து முறையா விவசாயிகளுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த பயிர் கடனுக்கோ ஒரு உபரி ஒரு சப்சிடியோ இதெல்லாம் ஒழுங்கா அவர்களுடைய உரங்களோ அவர்களுடைய எந்தெந்த இடத்தில் எந்தெந்த விவசாய நிலத்தில் எந்தெந்த பயிர் அங்க வளர்க்க முடியுமோ அதுக்கெல்லாம் வந்து முறையான விதை கொடுத்தாங்கன்னா விவசாயத்தை நிச்சயமா மேம்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது வந்து இந்த பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இப்போ நான் உண்மையாவே மறுக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் பக்கம் எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா எங்க அப்பா விவசாயி, எங்க தாத்தா விவசாய இதுக்கு காரணம் கவர்மெண்ட் அபிஷியல் அதிகாரிகளும் அந்த அரசியல்வாதிகளோட கைகோர்த்த நபர்கள் தான். விவசாயிகள்
தவறா போராடுறதுக்கு தயாரா இருக்கிறவங்க தன்னோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்கும் தயாரா தான் இருக்காங்க. அவங்கள மிரட்டி அடிச்சு கொலை பண்ணி எல்லாம் புடுங்கின அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இன்னைக்கும் இருக்காங்க. ஏன் இதுக்காக போராடுறேன்? என்ன வந்து ஜீப்போட உருட்டி விட்டாங்க. அனல் குவாரிங்கிற ஒரு விஷயத்தாலையும் இந்த விளைநிலங்கள்ங்கிற ஒரு விஷயத்தாலையும் நம்ம ஜீப்போட உருட்டி விட்டாங்களே. டிராபிக் ராமசாமி ஐயாவோட ஜீப் என்கிட்ட இருக்கு. அதுல வந்துட்டு இருக்கும்போது என்ன ஜீப்போட உருட்டு விட்டு உயிரை பாதுகாத்தது டிராபிக் ராமசாமி இல்லையா? இதுல வந்து இந்த டாபிக் அதுக்கு சம்பந்தமே இல்லவே இல்ல. சம்பந்தம் இருக்கு. அது நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, அதனால விவசாயம் அழியுது. இதுக்கு முக்கிய காரணம் சட்டத்தை மீற அரசியல்வாதிகளோட கைகோர்த்த சட்டத்தை மீற அதிகாரிகள் தான். அதிகாரிகளோட லஞ்சம் தான். அதிகாரிகளோட என்ன ரோல்? நிச்சயமா அதிகாரிகளோட முழு ரோல் அதிகாரிகள் இல்ல ரோல் சும்மா சொல்றது என்ன மாதிரி அவங்களோட அவங்க வாங்குற லஞ்சம், அவங்களோட அனுமதி விவசாயிகள் இதுக்கு காரணமே இல்ல. விவசாயிகளை குறைய சொல்லக்கூடாது. சகோதரி வந்து டாபிக் புரிஞ்சுக்கல. இதுல வந்து விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுதுன்னு இல்ல 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 விவசாயிகள் பக்கம் பிளஸ் தான், மைனஸே இல்ல. இன்னைக்கு அவங்களோட நிலத்தை செலுத்த வேண்டியது ஒரு விவசாயியோட நிச்சயமா திருப்பி செலுத்த அவங்க தயாரா இருக்காங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், அதுக்கு முறையான சப்சிடி வந்து அரசாங்கம் நிவாரணம் தரதில்லைன்னு சொல்ல வரேன். அண்ணா, இத கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் அடிப்படை விஷயங்களையும் விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் யாரோடது? இந்த அரசு சார்ந்த அதிகாரிகளோடது. அத அவங்க சேர்க்கலன்னா அது அதிகாரிகளோட தவறு, விவசாயிகளோட தவறுன்னு நான் சொல்லவே முடியாது. இல்லைங்க, அரசாங்க முறைப்படியான நிவாரணங்கள் அவர்களுக்கு வழங்கப்படாததுனாலதான் அவங்களால இந்த லோன் ரீபே பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்கா பேங்க் என்ன பண்றான் வந்து அவங்க வந்து விவசாயிகளுக்கு நீங்க கரெக்ட்டா நடந்துட்டீங்க தீர்ப்பு ஆயம் இருக்கு இல்லையா, அது வந்து அது மூலம் அவங்க நடவடிக்கை எடுத்துறாங்க. சோ இவங்க இந்த மாதிரி மேற்படி நேரம் தவிர்க்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இவங்களுக்கு கைக்குலியாக மாறிடுறாங்க. யாருனாக்கா அந்த ரியல் எஸ்டேட் செய்வர்கள் ஈடாயிடுறாங்க. அதுதான் காரணம். அதுல சார் இடைத்தரகர்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ அவங்க கைகூலியாவோ அவங்களை அடிச்சு புடுங்குறாங்க. விவசாயிகள் வயிற்றுல அடிச்சு அவங்களை எப்படி வாங்குறாங்க? இல்ல நான் நேரடியா பாத்துட்டேன். எந்த மாவட்டத்துல அது நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது. இல்ல சார் எப்படி வாங்குறாங்கன்னு சார் ஒரே நிமிஷம். இப்போ வந்து அடிச்சு புடுங்குறாங்கன்ற அடிச்சு புடுங்குறவங்களா இருக்காங்க, சூறையாடுறாங்க. அவங்க அடிப்படை வாழ்வாதாரத்தை சூறையாண்ட பிறகு நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? உழவர்களுக்குன்னு தனியா சங்கங்கள் இருக்கு, நிறைய சங்கம். இது வந்து 19ஆம் நூற்றாண்டுல இல்ல, 21ஆம் நூற்றாண்டை நோக்கி இருக்கும். சங்கங்கள் இருக்கு. எது ஒரு சம்பவம் நடந்தாலும் சங்கம் வந்து குரல் கொடுக்கும். எந்த சங்கத்திலயும் அடியாட்கள் இல்ல. ஆனா விளைநிலங்களை பணமா மாத்தக்கூடிய கூறு போற அந்த பிளாட்டுகளை விற்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட்காரங்கள்ட்ட அடியாட்கள் இருக்கு, விவசாயிகள்ட்ட அடியாட்கள் இல்ல. உங்களுடைய கருத்தை முழுமையா மறுக்கல. ஏன் சொல்றேன்னா இதுல வந்து கைவிட்டு புரளுகிற ஒரு இடம் இந்த முக்கியமான இடம். பத்திரப்பதிவு அலுவலகங்களும் போக்குவரத்து அந்த நம்பரை ரெஜிஸ்டர் பண்றாங்க ஆர்டிஓ அலுவலகங்கள், அந்த துறை சார்ந்த அலுவலகங்களிலும் பணங்கள் புரளுகிற இடம், கையுட்டு அளவே இல்லாமல் நடைபெறுகிற இடம் அங்க. சோ அந்த இடங்கள் ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் கல்லாக்கற்ற ரிஜிஸ்டர் எனக்கு தெரியும் இருக்காங்க. அது 5 லட்சம் ரூபாய் குறைச்சலா ஒரு நாளைக்கு இந்த பத்திரப்பதிவு மூலமா 5 லட்சம் ரூபாய் கல்லாக்கற்ற அதிகாரியா எனக்கு தெரியும். லஞ்ச ஒழிப்புத்துறையில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிச்சயமா சார். நீங்க கண்டிப்பா வந்து இப்போ இந்த சட்டத்தால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றத என்னுடைய கருத்து. அதாவது ரியல் எஸ்டேட் பாதிக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் லேஅவுட் போட்டுட்டே இருக்கிறாங்க, அதனால விவசாயம் எல்லாம் பாதிக்குது, விவசாயம் பாதிக்குதுன்றது உண்மைதான். ஆனா இப்ப என்னன்னா இது ரெட்ராஸ்பெக்டிவ் ஆர்டரா இருக்கணுங்கிறது. இப்ப புதுசா இனிமே லேஅவுட் போடுறவங்களுக்கு இது வந்து பொருந்தணும். இதுக்கு முன்னாடி லேஅவுட் போட்டு அது 4 வீடு இருக்கும், 10 வீடு இருக்கும், ஆல்ரெடி வந்து அது சிட்டியே ஆயிருக்கும். இப்ப வந்து அதுல அப்ரூவ் வாங்கினா எங்க போய் அப்ரூவ் வாங்க? முன்னாடி பின்னாடி ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு முன்னாடி பின்னாடி 2 பக்கம் வந்து வழி விடணும். அப்ரூவ் 1000 கண்டிஷன் இருக்கு. டிடிசிபி சிஎம்டிஎல் வரும்போது ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கு. இப்போ 95% ஆல்ரெடி வந்து அன்அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி சிட்டியான ப்ராப்பர்ட்டிய இப்ப வந்து திருப்பி அப்ரூவ்டு லேஅவுட் தான் விற்கணும்ன்றது எப்படி பண்ண முடியும்? அது இல்லாம அன்ரிஜிஸ்டர்ட் இல்ல. நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு வேணும் வாய்ப்பு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு யார் பக்கம் நீளும் காத்திருங்கள். நேயர்களே, யார் பக்கம் தொடர்கிறது. அதாவது விளைநிலங்களை பத்திரப்பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிற தடையினால் வேளாண்மை ஊக்குவிக்கப்படுமா, உழவர்கள் பாதுகாக்கப்படுவார்களா என்ற கேள்வியை முன்வைத்து இந்த அமர்வை நாம் நகர்த்தி வருகிறோம். பாத்திமா, நீங்க சொல்லுங்க. இந்த தடை நமக்கு வந்து சிஎம்டி இருக்கிறது, அதை தவிர்த்து டிடிசிபி இருக்கிறது, 2 அமைப்புகள் இருக்கிறது. இதை தாண்டி விளைநிலங்கள் எத்தனை வேகமாக விற்பனையானதுக்கான அல்லது காணாமல் போனதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? விளைநிலங்கள்லாம் காணாம போகல.
விளைநிலங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. தரிசுகளா மாத்தி அதை கோடு போட்டு ரோடு போட்டு மனைகளா வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல கட்டடங்களா கட்டி வச்சிருக்காங்க. கட்டடங்களா ஏராளமான கட்டடங்கள் இருக்கு. சோ விளைநிலங்களை மாத்தி இருக்காங்களோ ஒழிஞ்சு அழிச்சிட முடியாது. விளைநிலங்களை மறுபடியும் விளைநிலங்களா பராமரிக்கிறதுக்கு உண்டான முதல் படி இந்த நீதிமன்ற உத்தரவு. இல்ல நிலங்களை வந்து நீங்க வேறு பயன்பாட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அது மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வர்றதுக்கு திருப்பி கொண்டு வர்றது மிக கடினம். அது அந்த விளைநிலங்கள் ஏறத்தாழ மலடாக ஆகிவிடும். இந்த நிலத்தினுடைய தன்மை மாறிவிடும். அதனால ஒரு முறை நீங்க அதை மாத்திட்டீங்கன்னா அது மீண்டும் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப 4 வருட காலம். நம்ம விவசாயத்துறையில 4 வருட காலம் ஒவ்வொரு விவசாயியும் கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த கட்டடங்கள் இருந்த இடத்துல நெல் பயிரிட முடியும். நாட்டு உரங்கள் மூலமா அந்த மலட்டுத்தன்மை வந்துரும்னு சொன்னீங்க இல்லையா, நாட்டு உரங்கள் மூலமா அதை பதப்படுத்தி மறுபடியும் அதை விவசாயத்துக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதோட முதல் கட்ட மேலான படிதான் இந்த நீதிமன்ற உத்தரவு. அதுக்கு அடுத்தது நீதிமன்றம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, என் மனசுக்கு படுது, என்னோட உத்தரவுக்கும் அவங்களோட இன்னைக்கு தடை உத்தரவுக்கும் ஒரு சிறிய வேறுபாடு தான். மறுபடியும் அத ஒரு ஒழுங்குபடுத்தி பத்திரப்பதிவுக்கு அனுமதிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீதிமன்றத்தை நாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீதிபதி உண்மையா நடுநிலையா நின்று யோசிச்சு இப்ப இருந்த நீதிபதி இப்ப போயிருக்காரு டெல்லியை நோக்கி, தலைமை நீதிபதி அந்த சஞ்சய் கிஷன் கவுல் அந்த நீதியரசர் மாதிரி யோசிச்சா இதுக்கு அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் நீதிமன்றத்துலனா, அத்தனை பில்டிங்கையும் க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான வேலையை அவர் செஞ்சிருவாரு. எப்படின்னா, கரண்ட் கொடுத்திருந்தா கட் பண்ணிடுவாங்க, தண்ணி கொடுத்திருந்தா கட் பண்ணிடுவாங்க, அத்தனை வசதிகளையும் கட் பண்ணிட்டு வெளியேற்றிட்டு அதை தரமட்டமாக்கிட்டு அதை அப்புறப்படுத்திட்டு விளைநிலங்களாதான் அதை பராமரிக்கணும்னு உத்தரவு போடுவாங்க. ஒரு 4 வருடங்கள் தான் நம்ம மக்கள் கஷ்டப்படணும். பொருளாதார இழப்பு இல்ல, கஷ்டப்பட போறோம், உழைக்க போறோம், அதை பதப்படுத்த போறோம், மறுபடியும் விளைநிலங்களாவே பராமரிக்க போறோம். இப்போ நீங்க சொல்றது வந்து அவ்வளோ எளிமையா சொல்லிடுறீங்க. கட்டடத்துல நம்ம மாத்த போறோம்னு சொல்லி இருக்கிற நிலங்களையே நம்ம வந்து கைப்பற்ற முடியலையே. வெறும் நிலங்களா இருக்கிற இடத்தையே கைப்பற்ற முடியலையே. இப்ப சென்னையில 200 ஏரிகள் இல்ல, அதை கைப்பற்றவே நம்மளால முடியாது. ஏரிகள் வந்து தமிழ்நாட்டிலேயே இல்ல. ஆமா, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சகோதரி சொன்னது வந்து முற்றுமா அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து இப்ப தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவுசஸ் ஆயிடுச்சு. நீங்களாம் லட்சக்கணக்கான வீடு, அதுல இருக்கிற குடியிருக்கவங்க எல்லாம் என்ன வெளியேற்றுறீங்களா? அவ்வளவு இட் இஸ் நாட் பாசிபிள். இருக்கிற நேரங்களை வேணா நம்ம பாதுகாத்துக்கலாம். எப்படியா திரும்பி பதப்படுத்துறதெல்லாம் வந்து எந்த காலத்துல இன்னைக்கு ஒரு சாதாரணமா வந்து இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க. இப்ப இன்னைக்கு ஒரு 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 ஹைவேஸ் ரோடு போடுறாங்க, அந்த லேண்ட் வந்து அக்வைர் பண்ணிக்கிறாங்க, 2A நோட்டீஸ் கொடுத்து இந்த லேண்ட் அக்விசிஷன் நில ஆக்கிரமிப்பு சட்டத்துல எடுத்தாங்கன்னாவே அவங்க உடனே ஹைகோர்ட் ரிட் ஃபைல் பண்ணிடுறாங்க. அந்த ரிட்ல என்ன ஆயிடுதுனாக்கா ஒரு ஸ்டே ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து அது இதாகிறது இல்லை. உடனே அவங்க அதெல்லாம் போய் ப்ரூவ் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆயிடுது. ஏன்னா காரணம் எது எப்படி கன்சிடர் பண்றாங்கன்னா, ரோடு எடுக்கிறது ஓகே, பில்டிங்ல குடியிருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தோட இருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து டச் பண்றதுக்கு நீதிமன்றமே இது பண்ணுது. என்ன காரணம்னாக்க ஆல்ரெடி வந்து அவங்க எக்ஸிஸ்டிங் வந்து குடும்பத்தோட அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து இதுக்கு மேல அது எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு வாய்ப்பில்லாத ஒண்ணு. அதே மாதிரி நம்ம சகோதரர் வந்து அந்த லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னார், லே அவுட்லாம் வந்து டவுன் பிளானிங் ஆக்ட்ல ஆல்ரெடி இருக்கு. இப்ப திரும்பி லே அவுட் இங்கதான் போடணும்னா ஆல்ரெடி இருக்கு, அதுல போட வேண்டியதான். நீங்க இருக்கிறத இனிமேல் லே அவுட் போடணும் அப்படின்னாக்க விவசாய நிலத்துக்கு ஏன் வரீங்க? விவசாய கிளாசிபிகேஷன் ஆஃப் லேண்ட் பாத்துக்குங்க, எந்தெந்த இடம் இருக்கு, கலெக்டர் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு, அதெல்லாம் வாங்கி படிங்க. அது எந்தெந்த இடம் போக முடியுமோ அந்த இடத்துல நீங்க வேலைக்கு அங்க பிளாட் போட்டுருவீங்க. நீங்க போய் கொண்டு போய் ஹைகோர்ட் கிட்டே அதே கம்பெனில கடைசியா போய் சொல்லிட்டாங்க. மேடம் என்ன சொன்னாங்க, வீடெல்லாம் இடிச்சிட்டு தரமாட்டமாக்கிட்டா எங்க மக்கள் ரோட்டுக்கு போய் இல்ல அந்த மாதிரி ஒரு அடுத்த நகர்வு டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றேனே ஒழிய சொன்னாலே இப்ப அவை இருந்துதான் இனிமே காக்கப்பட வேண்டும். காக்கப்பட வேண்டும் என்பது உண்மை. இனிமே புது அக்ரிகல்ச்சர் லேண்ட லேஅவுட் போடக்கூடாதுன்றது உண்மை. அது அப்படி பண்ணாதான் விவசாயம் பாதுகாக்கப்படுறது உண்மை. ஆனா ஆல்ரெடி போட்டு வீடு கட்டி அது சிட்டி ஆகி நகராட்சி ஆகி வில்லேஜ் ஆகி கிராமணத்த லேண்ட் இருக்கு, கோல்டு லேண்ட் எல்லாம் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணக்கூடாதுன்னு பொழுது டோட்டல் மக்கள் பாதிக்கப்படுகிறான்றதை இல்ல இதுல பொறுத்தவரை நான் ஆச்சரியம் பண்றேன். ஏன்னா இதுல வந்துட்டு விளைநிலங்கள் இல்ல இருங்க, விளைநிலங்கள் வந்து இல்ல இன்னைக்கும் விளைநிலங்கள் வந்து முற்றிலுமா ஆக்கிரமிப்படல. சென்னை சிட்டி போன்ற வந்து உங்களுக்கு இந்த மாநகராட்சி பகுதியில தான் வந்து ஆயிருக்கு ஒழிய இன்னும் கிராம பகுதியில நிலங்கள்லாம் வந்து முற்றிலுமாலாம் ஒன்னும் ஆக்கிரமிப்பு எங்கேயுமே ஆகல, எங்கேயுமே ஆகல. இல்ல முற்றிலும் ஆக்கிரமிக்கலன்னு சொல்ல ஆக்கிரமிச்சிருக்காங்க. 80% விவசாய நிலங்களை கிராமப்புற பகுதியிலயும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, கல்லு போட்டுட்டாங்க, ரோடு போடுறதுக்கு உண்டான அத்தனையும் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு தடுத்து நிறுத்தி கட்டடமா தான் கட்டலே தவிர நம்ம தடுக்கலாமே ஒழிய எக்ஸிஸ்டிங் வந்து பண்ண முடியாது. அதுக்காக உடனே இல்ல இதுக்காக உடனே போய் அதுக்குள்ள ஒரு அப்ரூவல் கொடுக்க முடியாது. ஆனா மேபி இன் ஃபியூச்சர் அந்த பில்டிங் எல்லாம் இடிக்கணுங்கிறதுக்கு நிச்சயமா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அது போகும். அது போயிட்டு வரும்போது அந்த சாயிலோட அந்த தன்மை வந்து நிச்சயமா மாறிடும்.
சகோதரி சொல்ற மாதிரி போய் நம்ம வந்து நாங்க உரம் இயற்கை உரம் இது பண்ண அதுலயே நிறைய எல்லாம் இருக்கு. அதுல கொண்டு போய் நீங்க கொண்டு திரும்பி வந்து அது ஒரு விவசாய நிலமா மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா மேற்கொண்டு இருக்கக்கூடியதெல்லாம் இனிமேல் வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கடினமானாலும் காலதாமதமானாலும் இது நடக்கும். இதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த நகர்வு இதுல பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நாளைக்கு இடிக்கணும்னு ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்துச்சுன்னா இடிச்சுதான் ஆகணும். எல்லா இடமும் நீதிக்கு எல்லாருமே கட்டுப்படும். கொலை குற்றவாளியை வந்து சட்டத்துக்கு எதிரான கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் இந்த கொலைக்குண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது போலதான் விவசாயிகளோட உயிரை பாதிக்கிற விஷயம் நம்ம மனித சமுதாயத்தோட அடுத்த ஜெனரேஷனை பாதிக்கிற விஷயம். ரொம்ப குறைந்த அளவு தான். அப்ப அதுக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணிதான் ஆகணும். நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா காசு நிறைய போயிடும்ன்றதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம அப்படியே வைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்காகவும் அப்படியே வச்சு பல தரப்பான மக்கள் இருக்காங்க. ஆனா மேற்கொண்டு எல்லாம் வந்து இது வந்து இவங்க சொல்ற மாதிரி நாளைக்கு இடிக்கணும்னு வந்ததுன்னா போய்தான் ஆகணும். பாதிக்கப்பட மாட்டாங்க சார். இதுல லஞ்சம் வாங்கின அதிகாரிகளும் அடியாள் வச்சிருக்கிற அரசியல்வாதிகளும் மிக கொடுமையா பாதிக்கப்படுவாங்க. லஞ்சம் வாங்கும் போது இனிச்சவங்க அந்த சட்டத்தை வந்து வச்சுக்கோங்க. நிச்சயமா அந்த லஞ்சம் வாங்கினவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. இப்போ கேள்வி, இப்போ சிஎம்டிஏ இருக்கு, டிடிசிபி இருக்கு, இவங்க இந்த அமைப்புகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆக்சுவலா இவங்களுடைய பங்கு என்ன? கமிஷன் ரேட்ல பிக்ஸ் பண்ணி எல்லா விஷயங்களையும் சட்டவிரோத விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. என்ன மாதிரி டிராபிக் ராமசாமி ஐயா மாதிரி இருக்கிறவங்க ரெப்ரசன்டேஷன் அடிச்சு அனுப்பிட்டு கோர்ட்ல போய் நாங்க நிக்க வேண்டியது. இதுதான் அவங்களோட வேலையை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் எல்லாமே இருக்கணும் அந்த திட்டம். ஒரு அப்ரூவ்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அது வாங்கிதான் பண்றாங்கன்னு தெரியும். ஆனா அந்த அப்ரூவ்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்றதா இப்ப பொசிஷன். இல்ல லோக்கல் பாடிஸ் வந்து இது ஏன் கண்காணிக்க தவறியது? இப்போ நான் ஒரு பிளாட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே அப்பவே போய் கேட்கலாமே இது பதிவு பண்ணப்பட்டதா, எந்த வகையில வருது, நீங்க அப்படி பண்றீங்க? நீங்க சொல்ற பிரகாரம் வந்து ஒரு 25% கிராமத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல இடம் இருக்கும், என் வீடு இருக்கும், பக்கத்துல அண்ணங்கார வீடு இருக்கும், தம்பிக்கார பக்கத்துல வீடு இருக்கும். கிராமத்துல பாத்தீங்கன்னா கிராமம் ஓரளவுக்கு நகராட்சியில கூட இந்த மாதிரி இடங்கள் தான் ரீசர்ச் செய்யப்பட்டு வீடு கட்டப்பட்டது. விவசாய இடத்துல வயக்காடு கொள்ளக்காடுன்னு இருக்குல்ல, அவங்க கல்டிவேஷன் தான் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுன்றதா இறுதியாக இது சார்ந்த விஷயங்கள்ல என்னதான் முன்னெடுப்பு பண்றது? இப்போ நிலம், வீடு, மனை விற்கிறவங்க வாங்குறவங்க இது சார்ந்த துணை தொழிலை இதே தொழிலாக வைத்திருக்கிறவர்கள் படு திண்டாட்டமா இருக்கு. உங்களுடைய இதுல பொறுத்த வரைக்குங்க ஆல்ரெடி வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி இந்த லே அவுட் இந்த கிராமத்துல வந்து இது ஏன் கண்காணிக்கல? டிடிசிபியும் அப்புறம் பிளஸ் சிஎம்டியும் சொன்னீங்க. சிஎம்டியை கண்காணிக்கலாம் எல்லாம் லஞ்சம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. எல்லாம் அவங்க வந்து கமிஷன் வாங்கிக்கிட்டு அவங்க கொடுத்துட்டு அதனோட பாதிப்பு மேற்கொண்டு நிகழாமல் இருக்கிறதுக்கு தான் உயர்நீதிமன்ற தடை. ஆனா நிச்சயமா உயர்நீதிமன்றத்துல எந்த மாதிரி உத்தரவு வருதோ அதை எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டு தான். நாங்க வந்து லே அவுட் வந்து நாங்க போட்டோம், அதனால வந்து எங்களுக்கு பண்ணுங்கிறதெல்லாம் வந்து நீதிபதியோட பரிசீலனை இருக்கு. அது அவங்களோட முடிவு தான். ஒரு கால் இது அனைத்தும் இடிச்சு மீண்டும் வந்து விளைநிலங்கள் அங்கேயே வந்து இப்ப திரும்பி அதை வந்து அக்ரிகல்ச்சர் தான் அதை கல்டிவேட் பண்ணணும்னு ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அனைவரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். சட்டத்தின் முன்பு அனைவரும் சம்மதம். ஏன்னா இன்னொன்னு எனக்கு வந்து இக்னோரன்ஸ் ஆஃப் லா, தெரியாம நீங்க அப்படி அதே மாதிரி கன்வர்ஷன் நீங்க பண்ணணும்னா கூட நீங்க கசட் நோட்டிபிகேஷன் பண்ணணும். அதாவது வந்து சட்டசபையில தீர்மானம் நீங்க அதை கவுன்சில் ஆஃப் உங்களுக்கு கொண்டு போய் கமிட்டியில வச்சு ஸ்டேரிங் கமிட்டியில வச்சு அதை அந்த பில் பாஸ் பண்ண பின்னாடி தான் வந்து ஒரு கிளாஸ் 7 அது வந்து நினைக்கிறேன். அதுல வந்து நீங்க வந்து திரும்பி வந்து அதை ஒரு பிளாட்டா மாத்தி பண்ணணும். அது இனிமேல் வந்து இப்ப உயர்நீதிமன்ற தடை இருக்கிறதுனால அது வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இது கடைசி இறுதி முடிவு எடுக்க வேண்டியது நம்மளுடைய நீதித்துறை மட்டும்தான் இதை பொறுத்த வரைக்கும் தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன்.